ஹாய். ஒரு போர்டு எக்ஸாம் படிக்கிறது நமக்கு பெரிய டாஸ்காக இருக்கும். அதோட ஒரு பெரிய டாஸ்க் அந்த போர்டு எக்ஸாம் கூட சேர்ந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் இருந்துச்சுன்னா இந்த ப்ரிப்பரேஷனுமே நம்ம ரொம்ப ஈஸியாகவே நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லி பார்க்கும்போது நம்ம நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இந்த ஸ்டடி பிளான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்டு எக்ஸாமுக்கு வந்து அந்த ஹோல் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை தாண்டி ஒரு 3 to 4 மணி நேரம் மட்டும் நம்மளால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டையே நம்மளால பார்க்க முடியும். இந்த 3 to 4 மணி நேரம்ன்றது வந்து வித்தவுட் எனி டிவியேஷன் ஹை ஃபோக்கஸ்டோட இருந்துச்சுன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷனா மாறும். ஒன்று. இன்னொன்று வந்து இந்த பிளான்ல இருக்கக்கூடிய செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டவுட் கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா லிட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு நல்லா படிச்ச பசங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது, எதுவுமே படிக்காதவங்களுக்கு எதுவுமே வேற டவுட்ஸ் அது ஆப்வியஸ் இருக்காது. பட் ஆவரேஜா ஓரளவு நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் தெரிஞ்ச பசங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருந்தே ஆகணும். சோ நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டவுட்டை வந்து நம்மளே அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்தடுத்த கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணும்போது அது ஓரளவு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது எல்லாமே நமக்கு மறந்து போற மாதிரி இருக்கும். ஓகே, வித் அந்த டவுட்டோட சேர்ந்து அந்த கான்செப்ட் மறந்து போற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணும்போது அந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆக போகுது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சஃபிஷியன்டான டைம் வந்து கொடுக்கணும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு கொடுக்கணும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தது வந்து 3 to 4 hours தான். ஒரு நாளைக்கு 3 to 4 hours நம்ம கொடுத்தாலே நமக்கு போதுமானது தான். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து எய்தர் அந்த டைம்ல நமக்கு கிளாரிஃபை பண்ணணும், அப்படி இல்லாட்டினா நாங்க அந்த டவுட்ஸ் ஃபுல்லாமே நீங்க தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு ஒரு பேப்பர்லயோ ஒரு இடத்துல நீங்க எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் சாப்டர் போறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் ஃபுல் இந்த டவுட்ஸ் ஃபுல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு போறது வந்து இன்னொரு ஒரு ப்ராப்பரான மெத்தடா இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பீரியட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஒரு விதமா படிக்கணும். ஓகே, ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்ம போர்டு எக்ஸாமுக்கு பொறுத்த அளவுக்கு போர்டு எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பொறுத்த அளவுக்கு நமக்கு அப்ஜெக்டிவ் ஓரியன்டா நம்ம அந்த ஒரு கொஸ்டினுமே நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும், அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிராக்டிஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கண்டென்ட் படிக்கிறதுலே அதிகமான டைம் கொடுக்கறத தாண்டி நம்ம கண்டென்ட் படிச்சுட்டு அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினா இருக்கட்டும், ஒரு புக் பேக் எக்ஸசைஸா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்டர்னல் கிடைக்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் இருந்து எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு கொஸ்டினை வந்து எப்படின்னா ஒரு கான்செப்டை எப்படி ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பீரியட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற விஷயம் வந்து டில் எக்ஸாம் வரைக்கும் பயங்கரமா படிப்பாங்க, ஆனா எந்த ஒரு எக்ஸாமுமே அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. இது பெரிய தப்பு. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து இது வந்து ஒரு பெரிய தப்பு. பட் எப்போ நமக்கு இதை ப்ராப்பரா எடுத்து போக முடியுமா, நம்ம படிக்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி போர்ஷன்ஸ் நமக்கு ஒரு லெசன் நம்ம கம்ப்ளீட்டா படிச்சாதான் ஒரு டெஸ்ட் எழுதணும்னு கிடையாது. நம்ம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோமோ அதை அப்படியே இருக்கட்டு நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஸோ எய்தர் நமக்கு அட்லீஸ்ட் வீக்லி 1 டெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லதா இருக்கும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல. ஸோ டெஸ்ட் பீரியடும் இந்த ப்ரிப்பரேஷன்ல ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட். ஸோ இதை நம்ம யூஸ்வலா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நமக்கு அவர் எந்த இடத்துல தப்பு பண்றாரு அப்படின்றத சுட்டி காமிக்கிறதுக்கு யாராச்சும் கண்டிப்பா கூட இருந்தே ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ப்ராப்பரான ஒரு அசஸ்மெண்ட் தேவைப்படுற ஒரு ஜோன் வந்து நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நம்ம எவ்வளவு பெரிய நம்ம நாலேஜா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நமக்கு கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல லேக் ஆகிறோம் அப்படின்றத நமக்கு யாராச்சும் சொன்னா மட்டும்தான் நமக்கே சம்டைம்ஸ் நமக்கு தெரியும். ஸோ மேபி நமக்கு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். பட் இன்கேஸ் நமக்கு நம்ம பண்ற என்ன தப்பு, நமக்கு நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றத யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை பார்த்து அதை அசஸ் பண்ணி நம்ம சொன்னா மட்டும்தான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அண்ட் நம்மளோட ப்ரிப்பரேஷனை எந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஹோல் ப்ரிப்பரேஷனுமே நமக்கு வந்து ஒரு எஃபிஷியன்டான ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியாஸா இருக்க போது. இதை தாண்டி உங்களுக்கு நான் சொல்ல நினைச்சது வந்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டுக்கு தான். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பிஎல் கோர்சஸ். ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு நீட் எக்ஸாமுக்கு 2026 நீட் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸ்பிஎல் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். அந்த கோர்சஸ்ல வந்து இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்கா அங்க அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தினமும் 3 to 4 மணி நேரம் வரைக்கும் நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் லைவ் கிளாஸஸ் வந்து நமக்கு ரெக்கார்ட் செஷன்ஸும் இருக்கும். அண்ட் ஆக்டிவான ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கும். அண்ட் வீக்லி செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒரு டெஸ்ட் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி உங்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கும். அண்ட் ஃப்ரீ ஆக்சஸ். இதை தாண்டி நமக்கு வந்து ஜிஇபிக்கு வந்து பீரியடிக்கா நமக்கு சைலம்ல வந்து ஒரு பிராக்டிஸ் இருக்கு. நமக்கு ஜிஐபி கிரேட் இந்தியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்பியர் ஆகிக்கலாம். அண்ட் அகைன் ஆஃப்டர் நமக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆல் இந்தியா லெவலான டெஸ்ட் சீரிஸுமே இந்த கோர்ஸோட சேர்ந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் அகைன் இதை தாண்டி அந்த குரேட்டட் மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலா நமக்கு வந்து எவ்வளவு நம்ம படிச்சாலுமே நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரொம்ப ஒரு ஃபைனான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கையில இருக்கணும். ஓகே, நம்ம நோட்ஸ் எடுக்கணும், கண்டிப்பா அது நோட்ஸ் எடுக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். இதை தாண்டி ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நமக்கு தேவை, அட்லீஸ்ட் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தேவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேஷனல் லெவல் குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து இந்த கோர்ஸோட சேர்ந்து உங்களுக்கு வந்து கையில கிடைச்சிடும். அண்ட் அகைன் நமக்கு வந்து ஒரு டவுட் சால்விங்க்கு ஏஐ யூஸ் பண்ணி ஏஐ டவுட் சால்விங் செஷன் இருக்கும். அண்ட் எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் செஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதை தாண்டி நீங்க எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, நீங்க எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் செக்ஷனும் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸோட அவைலபிளா இருக்கு. ஸோ ரைட் நவ் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிஎல் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4275 ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃப்லைன் வந்து பாத்தீங்கன்னா 9574 அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மேபி அது மாறலாம். ஸோ எவ்வளவு சீக்கிரமா உங்களால என்ரோல் பண்ண முடியுமா என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஐடியால இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படும், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்படும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு தாராளமா நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி இந்த கோர்ஸை பத்தின அவங்களுக்கு வேற டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு, இந்த சென்டர்ஸை பத்தின டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த கோர்ஸை பத்தின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாவே இருப்பாங்க, எப்பவுமே அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்ல இந்த கோர்சஸ் ஸ்ட்ரக்சர்ல, இந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீஷன்ல, இல்ல மெட்டீரியல்ஸ்ல அண்ட் இல்லாட்டினா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு கன்சர்ன்ஸ் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அகைன் இதை தாண்டி இது எல்லாமே எனக்கு வந்து ஒன்றும் எனக்கு இல்லை, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த எல்லா விஷயத்தையுமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ப்ரிப்பரேஷனா இருக்கும். அண்ட் விஷ் யூ ஆல் சக்சஸ் ஃபார் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். பை.